ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே அப்ளிகேஷனில் புதுசாக யூபிஐ சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது யூபிஐ சர்க்கிள்னா என்ன, அதே மாதிரி இந்த ஃபோன்பே அப்ளிகேஷனில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஒரு யூபிஐ சர்க்கிளில் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களோட நீங்கள் ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ எப்படி வந்து அமௌண்ட் எடுத்து பேமெண்ட் அல்லது மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி அவங்க பண்ணுறது, அவங்க எந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அப்ரூவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போட்டு சுவாரஸ்யமான வீடியோஸ் அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த யூபிஐ சர்க்கிள்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ரூவ் கொடுக்குறதா, டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்கும். நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டாலே அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களோட குழந்தைகளுக்கு வந்து உங்களோட சைல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து மாதம் அவங்களுக்கு ஏதாவது செலவு கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எங்கேயாவது போயிட்டு ஏதாவது செலவு பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட அப்ரூவ் கேட்கும். எங்கே செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,000 அதாவது 15,000 வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அதாவது ஃபோன்பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஃபோன்பே அப்ளிகேஷனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டாலே போதும். அதில் இருந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க இந்த சர்க்கிள் மூலமாக யூபிஐ சர்க்கிள் மூலமாக வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்படியே பேமெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் மைனர் அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செலவுக்கு பணம் கொடுக்கறது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு யூபிஐ சர்க்கிள்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபோன்பே அப்ளிகேஷனில் எப்படி வந்து யூபிஐ சர்க்கிள் மூலமாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி, பேமெண்ட் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு எந்த மாதிரி வரும் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக லைவ் டெமோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் 4வது பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கான்டாக்ட், பிரைமரி கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். செகண்டரி கான்டாக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு யாருக்காவது வந்து பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து செகண்டரி கான்டாக்டில் வரும். ஸோ இதில் நீங்கள் 5 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பிரைமரி கான்டாக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து பிரைமரி கான்டாக்டில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஒரு ஆள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆள் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆளை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து செகண்டரி கான்டாக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு இன்வைட் பெனிஃபிஷியரி கான்டாக்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்க நம்பர் எல்லாமே வரும். ஸோ இதில் ஃபோன்பே யூஸ் பண்ணுற அவங்களோட கான்டாக்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்கள ஆட் பண்ணுறதுக்கு அவங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா அவங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கியூஆர் கோடு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களோட நேமு, யூபிஐ ஐடி எல்லாமே காட்டும். கரெக்டு தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் யாருக்கு இது கொடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் மெசேஜ் வந்து போகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்டிங்கில் காட்டும். 30 நிமிஷம் வந்து நமக்கு டைம் இருக்கும். ஸோ 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரை ஆட் பண்ணணும்னு வந்து நீங்கள் இன்வைட் கொடுத்தீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறது வரைக்கும் இந்த உங்களுக்கு டைம் இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட நேமு, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டாப்பில் இருக்கும். கால் பண்ணாலும் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் யார் ஆட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல பார்க்குற இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ இது அவங்களுக்கு போகக்கூடியது. ஸோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போனதும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதில் அவங்க அக்செப்ட் பண்ணணுமா, டிக்ளைன் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதில் அக்செப்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யூ ஹேவ் ஆடட் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்தது இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி அது காட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி
மாதிரி கன்ஃபர்மேஷன் டிக் வந்தது மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அவங்கள ஆட் பண்ணுறதுக்கு, அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வைடேஷன் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா வந்து உங்களோட ரிலேட்டிவ் யாரானாலும் உடனே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து எந்த இடத்துல பேமெண்ட் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து உங்களோட பேமெண்ட் மெத்தடுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் காட்டுற இடத்துலே உங்களோட யூபிஐ சர்க்கிள் அப்படின்னு போட்டு உங்களோட நேமும் வந்து காட்டும். ஸோ அவங்க அங்கே இருந்தே டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து டாப்பில் காட்டுது. கீழே பாருங்கள் யூபிஐ சர்க்கிள் அப்படின்னு காட்டி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதாவது இது அவங்களுக்கு காட்டக்கூடியது. நீங்கள் அவங்கள ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட யூபிஐ சர்க்கிள்னு போட்டு உங்களோட நேம் காட்டும். அவங்க அங்கே இருந்தே பேமெண்ட் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெண்டிங் அப்ரூவல் பெண்டிங் அப்படின்ட்டு அவங்களுக்கு காட்டும். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல இவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அவங்க இதுக்கும் டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா, அவங்க எங்கே பேமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்கிறது வரும். ஸோ இதில் நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா, டிக்ளைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்கும். நீங்கள் இதை டிக்ளைன் பண்ணாலும் டிக்ளைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்கு அப்ரூவ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவ் பே கொடுத்துட்டு நீங்கள் யூபிஐயில் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வரும். எந்த அக்கௌண்ட்டில் இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிட்டா போதும். யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு இங்கே இருந்து வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாங்களோ அந்த பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் டோட்டலாக வந்து நமக்கு இந்த யூபிஐ சர்க்கிள் வந்து ரன் ஆகும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எங்கே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லைன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் செகண்டரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள வந்து டெலிட் பண்ணி விடணும், தேவையில்லை அப்படின்னாலும் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூபிஐ சர்க்கிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஃபோன்பேயில் இருக்க யூபிஐ சர்க்கிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது, ஸோ ஒரு ஆளை வந்து எப்படி ஆட் பண்ணணும், எப்படி வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.